மேசம் மாசத்தின் ஆரம்பத்திலேயே சுபகிரகமான சுக்கிரன் ராசியிலேயே இருப்பது மிகப்பெரிய யோகம். இந்த சுக்கிரன் மாதத்தின் பிற்பகுதியில் தனம் வாக்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் வீட்டுக்கு போய் ஆட்சி அடைகிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி ஆகியவை அதிகரிக்கும். பெரிய அளவில் பணம் காசு செல்வம் சேரும். 3ஆம் வீட்டில் சூரியன் சுபகிரகங்களாகிய குருவுடனும் ஆட்சி பெற்ற புதனுடனும் சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் 3ஆம் வீட்டில் இருக்கும் இந்த புதனும் குருவும் நேரடியாக 9ஆம் வீட்டை பார்த்து வலுப்படுத்துவதால தந்தைக்கு நன்மைகள் ஏற்படும். தந்தை விஷயங்களில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த சிக்கல்கள் தீரும். குரு 7ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்ப்பதால் வாழ்க்கை துணை விஷயங்களில் இருந்த சங்கடங்கள் நீங்கும். நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையும். ராசி அதிபதியாகிய செவ்வாய் நீச நிலையை விட்டு விலகி இந்த மாதம் முழுவதும் அதிநட்பு வீடான சிம்மத்தில் 5ஆம் வீட்டில் கேதுவோடு சேர்ந்து சூட்சம வலுவோடு இருப்பது ஒரு நல்ல அமைப்பு. இது மேசராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியம் ஆகியவற்றை அதிகரிக்கும். குழந்தைகள் விஷயங்களில் நன்மைகள் நடைபெறும். சனி பகவான் 12இல் இருப்பதால் விரயங்கள் ஏற்படும். எனவே எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் சிக்கனமாக இருப்பது நல்லது. மாதத்தின் தொடக்கத்திலேயே புதன் 4ஆம் வீடான கடகத்துக்கு பயிற்சியாவதால் தாயாருக்கு நன்மைகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வி, படிப்பு ஆகியவற்றில் நல்ல ஒரு மேம்பாடு இருக்கும். தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் கிடைக்கும். ஜூலை மாதம் 6ஆம் தேதி மாலை 4 மணி முதல் 9ஆம் தேதி மாலை 4 மணி வரை சந்திராஷ்டமம். இந்த நாட்களில் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது.